வலம்பொரி ஜோன் அவர்களின் அற்புத உரையொன்றை யூடியூப்பில் பார்வையிட்டேன். அதனை இரசித்தேன். அப்போது முத்தையா சுவாமிகளின் எண்ணம் தலைக்கேறியது. பாராட்ட வேண்டியதை பாராட்டும் மனம் உனக்கு வரவேண்டும் என முத்தையா சுவாமிகள் கூறுவார். காதை திறந்து வை, தாராளமாக் கேள் சடார் என்று மூடக்கூடிய கண்களையும் பயன்படுத்தி பார்க்க விரும்புவதைப் பார். அவற்றினால் உனக்கு ஏற்படும் நல்ல உணர்வுகளை மட்டும் எடுத்து சிந்தித்து உன் தீர்மானத்தை எடு. அதற்கு உனக்கு சுதந்திரம் உண்டு. முத்தையா சுவாமிகள் உரை பலவும் இக்கவிதைகள் போலவே இருந்தன. விரிவாக அவர் எனக்குச் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல் ஏராளமான கருத்துக்களை உள்ளடங்கியுள்ளன என்பதை என்னால் உணர முடிகின்றது. அவர் சொன்னவற்றை எனக்கு புரிந்த மாதிரியாகவே எழுதுவேன். நான் புரிந்து கொண்டதைச் சொன்னால் அவர் அதனை பல தடவைகள் அனுமதித்திருக்கின்றார். அதுபோலவே நான் இன்று பார்த்த ஜோன் அவர்களின் அற்புதமான உரையில் இருந்து இரசித்த சில பகுதிகளை நான் புரிந்த முறையில் அல்லது வேறு முறையில் விளங்கிக் கொண்டிருக்க முடியும். அவற்றில் உள்ளடங்கிய போதனைகளை மட்டுமே என் மனம் பார்க்க வேண்டுமென முத்தையா முனிவரின் அறிவுரை எனக்கு வலியுறுத்துகிறது. மனிதர்கள் தத்தம் சாதையை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்த முடியும். இங்கே நான் கவிதையாக்கம் எவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கும் என்பதை உணர்கின்றேன். இங்கே நான் இரசித்த கவிதை வரிகளை இன்னும் எத்தனையோ பேர் புத்தக வடிவிலும் விரித்துரைக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதில் இன்பமடைய முடியும். இரசிப்பவர்களும் இன்பமடைய முடியும். அவர்களும் மனிதர்களை நல்லவர்களாக்கும் போதனையாளர்களாகவும் முடியும் என்று நினைக்கின்றேன். ஒரு விலை மாதுவின் கல்லறையில் இருந்த வாசகம். இன்றைக்குத்தான் இவள் தனியாக தூங்குகிறாள். ஒரு அரசியல்வாதியின் கல்லறையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் மறந்தும் கைதட்டி விடாதீர்கள், இவன் எழும்பி விடுவான். ஒரு அரசியல்வாதி தொடர்பாக எழுதப்பட்ட கவிதை மனிதர்களை மந்திரிகளாக முடிகிறது. மந்திரிகளை மனிதர்களாக்க முடியவில்லை. ஆபிரிக்க நாட்டுக் கவிதையில் பாதிரியார்களே, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்தபோது பைபிள் உங்களிடம் இருந்தது. நிலம் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. இப்பொழுது பைபிள் எங்களிடமிருக்கிறது. நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. இன்னும் திருமணமாகாத ஒரு முதிர் கன்னியின் கவிதை என்னை மணப்பதற்கு ஒரு இராமன் தான் வரவில்லை. ஒரு இராவணனாவது வந்திருக்கக்கூடாத? மற்றொரு திருமணமாகாத ஒரு முதிர் கன்னியின் கவிதை நாங்களும் பாபர் மசூதிகள்தான் எங்களை இடிப்பதற்கு வருகிறார்கள். கட்டுவதற்குத்தான் எவரும் முன்வர மறுக்கிறார்கள். ஒரு மரண வீட்டில் பாதிக்கப்பட்ட ஒருவனின் கவிதை. சிதையே சீக்கிரமாக எரிந்துவிடு. வெட்டியான் வீட்டில் அடுப்பு எரிய வேண்டும். ஒரு ஊரில் ஒரு விலைமகள் இருந்தாள். அவள் இறந்து விட்டாள். 6 மணிக்கெல்லாம் புதைத்து விட்டார்கள். அவள் கல்லறையிலே ஒரே ஒரு வரி எழுத வேண்டும். என்ன வரி எழுதலாம் என்று ஆசிரியர் கேட்டார். மாணவர்கள் நான் நீ என்கிறார்கள். ஒரு மாணவனை கேட்டால் அவன் சொல்கிறான் உடனே, சார் இப்படி எழுதலாம் சார், எப்படி எழுதலாம்? ஒரு விலைமகள் இருந்தாள், இறந்தாள், புதைத்து விட்டார்கள், கல்லறையில் ஒரே ஒரு வரி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்னான், இன்றைக்குத்தான் இவள் தனியாக தூங்குகிறாள். எவ்வளவு ஒரு சோகத்தை சொன்னான். இதை பார்க்கிறவனுடைய பார்வை என்ன? இது வந்து ஒரு மாதிரி இருக்கிறது, பெண்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கிறதுன்னு இவன். உனக்கு ஒன்று கேட்டமா? இதெல்லாம் உனக்கு கவிதையே விளங்கலன்னு அர்த்தம். இதுல எவ்வளவு சோகம் இருக்கிறது. சோகத்தை சொல் விளையாட்டாக்கி இருக்கிறான். இதுவரைக்கும் அவள் தனியாக தூங்க இயலவில்லை. காரணம் அவருடைய பொருளாதார அழுத்தம். சமுதாயம் அப்படி வைத்திருக்கிறது. இன்றைக்குத்தான் இவள் தனியாக தூங்குகிறாள். இன்னொரு கேள்வி கேட்டான். ஒரு அரசியல்வாதி இருந்தார், அவர் இறந்தார், அவரை புதைத்து விட்டார்கள். 6 மணிக்கு போல வைத்திருந்தால் ஆபத்து என்று சொல்லி அவரை புதைத்து விட்டார்கள். அந்த கல்லறை மீது என்ன வரி எழுதலாம்னா உடனே அடிச்சான், மறந்தும் கைதட்டி விடாதீர்கள், இவன் எழும்பி விடுவான். அருமையாக சிந்திக்கிறவர்கள் இந்த காலத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்கிற பொறுப்பை அவர்கள் தங்கள் தோள்கள் மீது சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே
நான் ஒரு கல்லூரிக்கு போன ஒரு அமைச்சரோடு போனேன். இப்ப அமைச்சரோடு போய் உட்கார்ந்து இருந்த போது ஒரு மாணவன் வேகமாக வந்து நான் ஒரு கவிதை வாசிக்க வேண்டும் என்றான். அது எங்கிட்ட ஏன் கேட்கிறேன்னு, இல்ல அமைச்சர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்டுருங்க. நான் ஏதோ வம்பு பண்றதுக்காக பண்றானுன்னு நினைச்சேன். நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன், என்னன்னா ஒரு கவிதை படிக்கிறோங்கிறானுங்கன்னு. அமைச்சர் சொன்னார், கவிதை தானே சார். எனக்கு உடனே குத்தி கவிதைங்கிறத எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு. நான் சொன்னேன், கவிதை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்றேன். கவிதை தானே, கவிதை தானே. நான் சொன்னேன், கை துப்பாக்கி கொண்டு வந்திருந்தா உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன். அவன் சுட்டுற போறான், நீ செத்துற போற, ஒரு பிரச்சனை முடிஞ்சிட போகுது. கவிதை கொண்டு வந்திருக்கிறான், அந்த கவிதை ஒண்ணு வாழவும் விடாது சாகவும் விடாது, புரட்டி புரட்டி எடுக்கும். அவன் சரிதானே, அவ்வளவுதான் சார். வந்து படிச்சான், ஒரே அடிதான் அடிதான் பாரு. 2 வரியில சொன்னான் கவிதை என்ன தெரியுமா? அதான் கவிதை. என்ன சொல்றான் பாரு, திருக்குறளா இது, என்னது திருத்தக்க தேவனா, என்ன சொன்னான் பாரு. இவன் திருத்தக்க தேவனால திருத்தத்தக்க தேவன். என்ன அடி அடிச்சான் பாரு, எங்களால் மனிதர்களை மந்திரிகளாக்க முடிகிறது, மந்திரிகளைத்தான் மீண்டும் மனிதர்களாக்க முடியவில்லை. எவ்வளவு அருமையாக சொன்னா. அப்படி சொல்றவன்னா நம்ம மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அருமையாக சிந்திக்கிறார்கள். கவிதைன்னா கவிதை இதுதான், அடிச்சானா அடி, ஒரே அடி அடிக்கிறான்னு. இப்போ அவர்களுடைய துயரங்களுக்காக நாம் பாடுவதில்லை. இன்றைக்கு தற்கால தமிழ்ல இருக்கிற மிகப்பெரிய முன்னேற்றம் என்ன என்றால், மாபெரும் மாறுதல் என்ன என்றால், அந்த நாளிலே கவிஞர்கள் என்று ஒரு வகுப்பார் இருந்தார்கள். சமுதாயத்தில் எந்த தீமையாக இருந்தாலும் அந்த தீமையை எதிர்த்து பாடுவதற்கு, குரல் கொடுப்பதற்கு கவிஞர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், தீமைக்கு ஆட்படுகிற மக்கள் தாங்களே கவிஞர்களாகிறார்கள். அப்படிதான் தலித் இலக்கியம் என்று வந்திருக்கிறது. இப்ப ஆப்பிரிக்க நாட்டில் ஒருவன் பாடுகிறான். பாடுகிறவன் கவிஞன் அல்ல, பாதிக்கப்படுகிற ஒரு ஆப்பிரிக்கன் தானே பாடுகிறான். பாதிரிமார்களை பார்த்து அவர் சொல்கிறான், கிறிஸ்தவ பாதிரிமார்களை பார்த்து ஒரு ஆப்பிரிக்கன் சொல்லுகிறான். சொல்வதனாலே கவிஞன் ஆகிறான், கவிஞன் சொல்லவில்லை. ரெண்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். அவன் கிறிஸ்தவ பாதிரியார்களை பார்த்து இவனே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பாதிரியார்களே, பாதிரியார்களே, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்தபோது பைபிள் உங்களிடம் இருந்தது, நிலம் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நிலம் உங்களுக்கு சொந்தமாகி இருக்கிறது, பைபிள் மாத்திரம் எங்களுக்கு சொந்தமாகி விட்டது. இதில் இருக்கிற நுட்பத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மாறுதல் என்ன என்றால், பாதிக்கப்படுகிறவர்களுக்காக கவிஞர்கள் பாடுவதில்லை, பாதிக்கப்படுகிறவர்களுக்கு மத்தியில் இருந்தே அந்த கவிதை குரல்கள் கிளர்ந்து வருகிறது. இப்போ 30 வயது வரைக்கும் ஒருத்திக்கு திருமணமாகவில்லை, 30 வயது வரைக்கும் திருமணமாகாத ஒரு பெண், அவள் வந்து பாடுகிறாள். அவள் வந்து சொல்லுகிறாள். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற போது அவன் அழகாக ஒரு கவிதை வருகிறது, ஒரு முதிர் கன்னியினுடைய ஒரு கவிதை. அவள் சொல்றான், என்னை மணப்பதற்கு ஒரு ராமன் தான் வரவில்லை, ஒரு ராமனாவது வந்திருக்க கூடாதா? 30 வயது வரைக்கும் வந்து திருமணமே பார்க்காத ஒரு முதிர் கன்னியினுடைய சோகம். அது மாதிரி வேற ஒரு பெண் ஒன்று எழுதியிருந்தான். என்னன்னா, நாங்களும் பாபர் மசூதிகள் தான், நாங்களும் பாபர் மசூதிகள் தான், எங்களை இடிப்பதற்கு வருகிறார்கள், கட்டுவதற்குத்தான் எவரும் முன்வர மறுக்கிறார்கள். எங்களை இடிப்பதற்கு வருகிறார்கள், கட்டுவதற்குத்தான் எவரும் முன்வர மறுக்கிறார்கள். இப்ப கவிதையினுடைய உச்சத்துக்கே நம்முடைய குழந்தைகள் வந்து விட்டார்கள். நம்ம இளைஞர்கள் அதெல்லாம் நான் பாராட்டுறேன். நிரம்பவர்கள் எழுத வேண்டும், தங்களுடைய உயரத்தை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்வேன், அம்மா என்கிற பொருளை பற்றி கவிதை எழுதுங்கள். ஆனால் எழுதுவதற்கு முன்னாலே உலகத்திலே 20 பேர் அம்மாவை பற்றி எழுதியிருப்பார்கள், அதையெல்லாம் பாருங்கள். பார்த்துவிட்டு அதைவிட சிறந்த வரி உங்களுக்கு வராவிட்டால் எழுதாமல் இருங்கள். நீங்கள் எழுதவில்லை என்று கண்டிப்பாக உங்கள் மீது சமுதாயம் வழக்கு போடாது. நீங்கள் உங்களுடைய உயரத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் என்னென்ன முயற்சிகள் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையாக சொல்லுகிறேன். இப்போது நான் சொல்ல போகிற வரிகள் உலகத்து இலக்கியத்திலே இடம்பெறத்தக்க வரிகள். எழுதியவனுடைய பெயர் எனக்கு நினைவில்லை, அவன் எவன் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் பிரபஞ்சத்திலே பதிவாகிவிட்ட இந்த கவிதை, அவனை தேடி பிடித்து அவனுடைய பெயரை கிட்ட நான் புத்தகத்தில் எழுத வேண்டும். ஒரு இளைஞன் எழுதியிருக்கிறான். என்ன வரி என்றால், அதாவது ஒரு வெட்டியான் வந்து எரிக்கிறான். அப்ப வந்து சொல்றான், இவன் சொல்றான் பக்கத்துல இருந்து கவிஞன், சிதையே சீக்கிரமாக எரி, சிதையே சீக்கிரமாக எரி, வெட்டியான் வீட்டில் அடுப்பு எரிய வேண்டும்.